அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று பொதுவாக அனைத்து ஒரு கணக்கெடுப்பு பணியாக இருந்தாலும் சரி, வாக்காளர் பட்டியல் திருத்தமாக இருந்தாலும் சரி, இன்று அனைத்து பணிகளிலும் அரசு பள்ளி ஆசிரியர்களை நியமிக்கின்றது அரசு. அதாவது ஊருக்கு இளைத்தவன் பிள்ளையார் கோவில் ஆண்டியா என்பார்கள். அதுபோல யாரும் கேட்க நாதி இல்லாதவர்கள் அரசு பள்ளி மாணவர்களா என்ற அவல நிலை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. கடந்த 15 ஆண்டுகளாக ஏறத்தாழ புதிய ஆசிரியர் நியமனங்கள் அரிதினும் அரிதாகவே உள்ளது. குறைந்த ஆசிரியர்கள், அடிப்படை தேவைகளின் போதாமை ஆகியவற்றோடு அரசு பள்ளி மாணவர்களை முடக்கி போடும் வண்ணம் எதற்கெடுத்தாலும் பொது வேலைகளுக்கு கூப்பிடும் ஆசிரியர்களை என்ற போக்கு அரசு துறையில் தொடர்ந்து நிலவி வருகிறது. வாக்காளர் பட்டியல் திருத்தமாக இருந்தாலும் சரி, வீடு வீடாக சரிபார்த்தல் பணிகளாக இருந்தாலும் சரி, கூப்பிடுங்கள் அந்த வாத்தியார்களை. ஓட்டுப்பதிவு நாளன்று வாக்குச்சாவடி அலுவலர் பணியா, கூப்பிடு அந்த வாத்தியார்களை. தற்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியா, வீடு வீடாக போகச் சொல் அந்த ஆசிரியர்களை. இப்படி எதற்கு எடுத்தாலும் அரசு பள்ளி ஆசிரியர்களை ஆட்டுவிக்கும் போக்கு சுதந்திரம் பெற்றது முதல் இன்று முதல் மாறவில்லை. அந்த காலத்தில் நிதி குறைவு, படித்தவர்கள் பற்றாக்குறை போன்றவற்றால் ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் தற்பொழுது வேலை இல்லாதவர்கள் பெரியுள்ள காலத்திலும் அரசு கஜானாவில் இதற்காக பணம் ஒதுக்கப்படுகையில் இந்த ஆசிரியர்களையே எல்லாவற்றுக்கும் அழைத்து கொண்டிருந்தால் அரசு மாணவர்களின் கல்வி என்னாகும் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அரசியல்வாதிகள், அதிகாரிகள் வீட்டின் குழந்தைகள் அரசு பள்ளிகளில் படிப்பதில்லை. வக்கில்லாத ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்து பிள்ளைகள் தானே படிக்கிறார்கள். அவர்கள் படித்து என்னவாக போகிறது என்ற அலட்சியமா? ஏன் தனியார் பள்ளி ஆசிரியர்களை அழைத்து இந்த தேச சேவைக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என கேட்கும் தைரியம் உண்டா ஆள்வோருக்கு? 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தேசிய மக்கள் தொகை பதிவேடு தயாரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கணக்கெடுப்பு பணிகளில் அரசு பள்ளிக்கூட ஆசிரியர்களை நிர்பந்திக்கின்றனர். வீடு வீடாக கணக்கெடுக்கும் பணியில் ஆசிரியர்களை ஈடுபடுத்துவதால் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கற்பித்தல் பணி கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இதனால் எளிய மாணவர்களின் கல்வி வளர்ச்சி முடக்கப்படுகிறது. இதனால் அரசு பள்ளிகளில் பெரும்பாலான வகுப்பறைகள் வெறிச்சோடி உள்ளன. கற்பித்தல் பணி நடக்க வேண்டிய இடங்கள் காற்றாடி கொண்டுள்ளன. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் இந்த கணக்கெடுப்பு பணிக்காக பெருமளவு ஈடுபடுத்தப்படுவதால் பொது தேர்வை எதிர்கொள்ளவிருக்கும் இந்த மாணவர்களுக்கு பாடங்களையும் நடத்த விடாமல், சிறப்பு வகுப்புகளும் எடுக்க விடாமல் இளந்தளிர்களின் எதிர்காலத்தையே சூனியமாக துணிந்துவிட்டனர் அதிகாரிகள். நமது நாட்டில் பட்டப்படிப்பு படித்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருக்கும் லட்சோப இளைஞர்களின் சிலரை இந்த பணிகளில் ஈடுபடுத்தினால், இதை நாமும் சில தினங்களுக்கு பதிவு செய்திருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. அது அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும். ஆசிரியர்கள் மீது திணிக்கப்படும் பணிச்சுமை குறையும், மாணவர்களின் கல்வி பாதுகாக்கப்படும். கொஞ்சமேனும் மாற்றி யோசிக்கலாமே. கடந்த 10 ஆண்டுகளாக புதிய ஆசிரியர்கள் நியமனங்களே இல்லாத சூழலில் கிராமப்புற அரசு பள்ளிகள் மாணவர்கள் சேர்க்கையின்றி மூடும் தருவாய்க்கு தற்பொழுது தள்ளப்பட்டுள்ளன. வகுப்பிற்கு ஒரு ஆசிரியர் என்பது அரசு பள்ளிகளில் இன்று அரிதான ஒன்றாகவே மாறிவிட்டது. முறையான ஆள் சேர்ப்பு இல்லாததால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு போன்ற பணிகளுக்கு போதிய ஆட்கள் இன்றி பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுமே ஒட்டுமொத்தமாக இப்பணிகளில் ஈடுபட உத்தரவிடப்படுகிறார்கள். உதாரணத்திற்கு, ஓர் ஈராசிரியர் பள்ளியில் 45 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றால் அனைவரும் முதல் தலைமுறை மாணவர்கள். இப்போது 2 ஆசிரியர்களும் கணக்கெடுப்பு பணிக்கு அனுப்பப்பட்டு உள்ளனர். ஒருபுறம் கணக்கெடுப்பு, மறுபுறம் நாளும் சமர்ப்பிக்க வேண்டிய கணக்கற்ற ஆன்லைன் பதிவுகள்.
கடந்த மாதம் இதற்கான பயிற்சி வகுப்புகளிலேயே 5 முக்கியமான நாட்கள் வீணாயின. இந்த மாதம் முழுவதும் கற்பித்தல் பணி முற்றிலும் முடங்கியுள்ளது. அதிகாரத்திற்கு அஞ்சுவதா அல்லது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக உறுதியாய் நிற்பதா என்று தெரியாமல் ஆசிரியர்கள் தவிர்க்கின்றனர். ஒரு தட்டில் குரான், மறுதட்டில் கத்தி என்ற முகலாயர் காலத்து மிரட்டல் கதையைப் போல ஒருபுறம் உத்தரவு எனும் கத்தி தொங்குகிறது, மறுபுறம் எவ்வித அதிகாரமும் மற்ற அபலைகளாய் நிற்கும் ஏழை குழந்தைகளின் கல்வி. இதில் எதை தேர்ந்தெடுக்க முடியும் என்கின்றனர் ஆசிரியர்கள். அறுபது வயது மூத்த ஆசிரியர்களையும் எவ்வித மனிதாபமும் இன்றி இப்பணியில் தள்ளியுள்ளனர். உத்தரவிற்கு கீழ்ப்படியாவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை என்ற மிரட்டல் வேறு. பார்வை குறைபாட்டோடும் வீங்கிய முட்களோடும் கைபேசி செயலியை சமாளிக்க இயலாமல் போராடும் அந்த வயதோகிய ஆசிரியர்களை பார்க்கும்போது நெஞ்சம் பதறுகிறது. இதில் குடியிருப்பில் மதுப்பிரியர்கள் அவஸ்தை வேறு. இதற்கு ஒரே தீர்வு அதிகாரமிக்க பெற்றோர்கள். குழந்தைகள் படிக்கும் பள்ளியாக அரசு பள்ளி மாற வேண்டும் என்பதே நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும் என்பதை தெரிவித்து கொண்டு, இந்த சமூகம் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.